ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். விடிஞ்சிருச்சுல்லங்க. ஆண்டவரை துதிக்கணும் இல்லையா? தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கணுமா இல்லையா? அதுதானே நமக்கு அதிக ஆசீர்வாதம். இவைகளை மனதில் வைத்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த அனுதின தியானம் தொடர்ந்து கொண்டே இருக்கையில் உங்களில் அநேகர் தவறாமல் காலைதோறும் இதை கண்டு ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஒரு நாள் தவறவிட்டாலும் அந்த நாள் முழுவதும் ஏதோ போல் இருக்கிறது என்று நீங்கள் தெரிவிக்கிறதுக்காக ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கிறேன். வாருங்கள், இன்றைய தியானத்திற்குள் நாம் செல்லலாம். ஜெபத்தோடு கூட. பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றி ராஜா. தினந்தோறும் உம்முடைய பாதத்தின் அருகில் காணப்படுவதற்கும் உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் எங்கள் வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்திக் கொள்வதற்கும் நீர் தந்த கிருபைக்காக நன்றி ராஜா. மீண்டும் இந்த நாளிலும் எங்களோட நிலைமை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களோடு பேச வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நல்லா இருக்கீங்களா? சுகமா தூங்கி எழுந்துட்டீங்களா? வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ளும்படியாக அவருடைய சித்தத்தின்படி வாழ வேண்டும் என்கிற ஆவலோடு அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறீங்களா? அவரை தேடுகிறீர்களா? அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முயற்சி செய்கிறீர்களா? அவர் சன்னதியில் ஜெபிக்கிறீர்களா? இதற்கான பதிலை நீங்க சொன்னாலும் எனக்கு கேட்காது என்பதனாலே லைவ் சாட்டுக்கு வந்து உங்கள் பெயர் விவரங்கள் மற்றும் உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமைகளை பற்றியெல்லாம் தெரிவியுங்கள். அதற்கேற்ற வகையிலே தேவனிடத்தில் காத்து ஜெபித்து தேவ செய்தியை கொடுப்பதற்கு இன்னும் முக்கியமாக உங்களுக்காக ஜெபிப்பதற்கும் வாய்ப்பை உண்டாக்கினவர்களாக இருப்பீர்கள். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கிறேன். சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நடத்தி, கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்புகிறேன். உங்களுக்குள்ளே, எனக்குள்ளே, நமக்குள்ளே தேவன் தம்முடைய பணியை ஆரம்பிக்கிற போது அது தொடர்கிறவராக ஆண்டவருடைய வருகை பரியந்தம் நமக்குள்ளே அவருடைய திட்டங்கள் எல்லாம் நிறைவேறும்படியாக நம்பிக்கையோடு நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாய் செய்வதற்கு ஆசையோடு அவர் இருக்கிறார் என்ற விஷயத்தை நாம் நினைவு கூற வேண்டும். நம்மில் தேவன் தம்முடைய காரியங்களை செய்ய விரும்புகிறார். எப்படி ஒரு சிற்பி ஒரு பயங்கரமான பாறையை எடுத்து எந்த வடிவமும் இல்லாமல் இருக்கிற ஒரு கடினமான, இந்த வெயிலிலே காய்ந்து மழையிலே நனைந்து எந்த உருவமும் அற்றதா இருக்கிற ஒரு பாறையை எடுத்து தன்னுடைய மனதிலே ஏதோ ஒன்றை நினைத்து அந்த கல்லை எந்த வகையில மாற்றிக்கொள்ளுகிறான், எப்படி அதை ஆயத்தப்படுத்துகிறான் என்பது நாம் இந்த சிற்ப கலைஞனை பார்க்கிற போது அறிந்து கொள்ள முடியும். அதனால்தான் இந்த சிற்பங்களுக்கெல்லாம் அதிக மதிப்பு. ஒரு பாறை, எதற்குமே உதவாத ஒரு கல் பாறை அல்லது எந்த வடிவமும் இல்லாத பாறை எடுத்து அந்த சிற்பி தன்னுடைய மனதிலே அந்த கல்லை ஒரு நேர்த்தியான வடிவத்திற்குள்ளாக கொண்டு வருகிறான். மதிப்பில்லாத அந்த கல்லுக்கு ஒரு மதிப்பை உருவாக்குகிறான். அதற்காக தினந்தோறும் அதன் மீது அவன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கல்லை ஒரு வடிவத்திற்கு கொண்டு வருவதற்காக வேலை செய்வான். சிற்பி எப்படி வேலை செய்வான்னு தெரியும்ல. அதற்காக உபயோகப்படுத்துகிற அந்த டூல்ஸ் எல்லாத்தையும் நான் இப்ப சொல்ல முடியாது. ஆனா சுத்தியில எடுத்துக்கொண்டு தேவையான உளிகளை எல்லாம் வைத்துக்கொண்டு அதை மெல்ல மெல்ல செதுக்கி அதை அவன் நினைக்கிற உருவத்திற்குள்ளே கொண்டு வருகிறான். ஒரு சமயத்திலே ஒரு சிற்ப கலைஞன் தன்னுடைய பேரனை அழைத்து கொண்டு சென்று ஒரு மலைப்பகுதிக்கு சென்று அந்த மலையின் மீது தினந்தோறும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் வேலை செய்வானா. அந்த பேரன் கேட்டுக்கொண்டே இருப்பானா, தாத்தா என்னதான் செய்றீங்க அப்படின்னு. வேலை செய்கிறேன்டா. என்ன வேலை செய்றீங்க தாத்தா? இப்படி கல்ல உடைச்சிட்டு உட்கார்ந்துருக்கீங்களே, நீ காத்துரு, உனக்கே தெரிய வரும் என்று. சில நாட்கள் கடந்த பிறகு அந்த பாறையிலிருந்து காந்தி மகாத்மாவினுடைய உருவத்தை நேர்த்தியாக அதை செதுக்கி ஒரு அற்புதமான சிற்பமாக காந்தியின் ரூபத்தை கொண்டு வந்தான். அப்ப அந்த பேரன் தாத்தா கிட்ட கேட்டானா, தாத்தா உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த பாறையில மகாத்மா காந்தி இருக்காருங்கிறது? பாறையில மகாத்மா காந்தி எப்படி இருப்பாரு? அந்த முகத்தை மறைத்துக் கொண்டிருந்த
அந்த உருவம் வெளியே தெரியாதபடி செய்து கொண்டிருந்த கற்களை எல்லாம் செதுக்கி நான் எடுத்து விட்டேன். அப்படி எடுத்ததால் தான் மறைந்திருந்த மகாத்மாவின் முகம் வெளியே வந்தது என்று அவன் புரியும்படி சொன்னாராம். நாமும் கூட நீ மக்கு, நீ எதுக்குமே உதவ மாட்ட அப்படின்னு உங்களை யாராவது சொல்லியிருக்காங்களா? கட்டாயம் நம்ம அப்பா அம்மா சொல்லியிருந்திருப்பாங்க. நம்ம மேல இருக்கிற அதிக அன்புனால, நம்ம நல்ல ஒரு பெரிய ஆளா வரணும் அப்படிங்கிற ஆசையில இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தும். தயவு செஞ்சு உங்களை பிள்ளைகளை டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. அதாவது இந்நாட்கள் இருக்கிற பிள்ளைங்க ரொம்ப சென்சிட்டிவ். நீங்க மக்கு மக்கு அப்படின்னா உண்மையாவே அவன் மக்காயிடுவான். முட்டாள் முட்டாள்னு சொல்லிட்டு இருந்தா உண்மையாவே முட்டாள் ஆயிடுவான். உனக்கு ஒன்னும் செய்ய தெரியாது, உன் மூளை ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா உண்மையாவே அதே மாதிரி ஆய் போயிடுவான். அதற்கு பதிலா உன் பிள்ளைக்குள்ள இருக்கிற தனித்துவத்தை கண்டுபிடி. அந்த பிள்ளைக்குள்ளே இருக்கிற குணாதிசயங்களை கவனி. நம்மால் அவைகளை வெளிக்கண்டு வர முடியாது. ஆனா நம்முடைய பிள்ளைகளை தேவனுடைய கரத்திலே அர்ப்பணிப்போம் என்றால் தேவன் அவர்களை உருவாக்குவார். அதாவது நம்மை நாமே அர்ப்பணிக்கிற வேளையில நம்மையே தம்முடைய சாயலுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவருடைய திட்டத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு புதுவிதமான வகையிலே தாம் ஆயத்தப்படுத்துவார் என்கிற விஷயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய மனதில் என்ன இருக்கிறதோ அதை நமக்குள்ளே காணப்படும்படியாக நம்மீது அவர் கிரியேட் செய்வார். ஆமாங்க, அவர் பரலோக சிற்பி, அற்புதமான குயவர், பரமபிதா. தம்முடைய கரத்தில் அவர் மண்ணை எடுத்து அதை தாம் நினைத்தபடி தம்முடைய கரங்களிலே வைத்து தன் மனதிற்குள் இருக்கிற வகையிலே அந்த பாத்திரத்தை எப்படி ஒரு குயவன் உருவாக்குவானோ அதே போல நம்முடைய ஆண்டவர் நாம் மதிப்பற்றவர்களாக இருக்கிற போதும், யாருக்கும் பிரயோஜனமற்றவர்களாக இருக்கிற போதும், எல்லோராலும் வெறுக்கப்பட்டவர்களாக இருக்கிற போதும், நம்மீது அவர் வைத்திருக்கிற தம்முடைய நோக்கங்களை, நமக்காக அவர் வைத்திருக்கிற திட்டங்களை அவர் நமக்குள்ளே நிறைவேற்ற வேண்டுமென்று நம்மீது எப்பொழுதும் கண்ணோக்கமாயிருக்கிறார். நம்மை நாம் அவரிடத்தில் அர்ப்பணிக்கும் போது, ஆண்டவரே, இதோ என் வாழ்க்கை உம்முடைய விருப்பத்தின்படி நீங்க மாற்றுங்க, என்னை உமக்காக எடுத்து பயன்படுத்துங்க என்று நீங்கள் ஜெபித்து விண்ணப்பம் செய்தால், நான் அதாகணும் இதாகணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு கேட்கறதுக்கு பதிலாக, நீர் நான் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீரோ என்னை எப்படி ஆக்குங்க என்று நம்மை நாமே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற நாளிலே நமக்குள் தம்முடைய காரியங்களை அவர் ஆரம்பிப்பார். நமக்குள்ள இருக்கிற மண்ணிலே இருக்கிற மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்களா, மாணிக்கமா இருந்தாலும் மண்ணுக்குள்ள இருந்தா அதுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. அது வெளிக்கொணரப்படும் போதுதான் அதுக்கு மதிப்பு வரும்படியாக நமக்குள்ள இருக்கின்ற விலையேற பெற்றதான ஆசீர்வாதகரமான பிரயோஜனகரமான சௌந்தரியங்களை, தாளந்துகளை, விலையேற பெற்ற காரியங்களை தேவன் வெளியே கொண்டு வருவார். எப்ப பார்த்தாலும் நான் எதுக்குமே உதவ மாட்டேன் அப்படிங்கிற யோசனையோடு இருக்காதீங்க. ஒருவேளை உங்களுடைய கணவரையோ மனைவியையோ எப்ப பார்த்தாலும் நீ எனக்கு கிடைச்ச பாரு, உன்னை போய் கட்டிக்கிட்டேன் பாரு, உன்னால என்ன பிரயோஜனம், நீ என்னத்தை சாதிச்சிட்ட என்ற ஒருவரை ஒருவர் என்று குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறோமே தவிர, நம்மை நாம் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கும் போது பிரயோஜனம் இல்லாதவர்களையும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றுவார் என்கிற விஷயம் மறந்து போய் விடுகின்றோம். ஆண்டவர், உம்முடைய காரியத்தை என்னில் ஆரம்பிங்க, உம்முடைய கிரியைகளை எனக்குள் நிறைவேற்றுங்க. சில சந்தர்ப்பங்கள்ல நாம் கவனித்திருந்தால் சில ஆர்டிஸ்ட் அங்கங்கே உட்கார்ந்து எதிரிலே ஒரு நபரை உட்கார வைத்து அவர்களை அப்படியே வரைவார்கள், அவர்களை வைத்து ஓவியம் தீட்டுவார்கள் அவ்வப்பொழுது அங்கேயே. ஆனால் அந்த டைம்ல என்ன சொல்லுவாங்க, நாங்கள் உட்கார்ந்திருக்கிற நபர் அசையாமல் அப்படியே இருக்க வேண்டும், ஒரே ஆங்கிள் உட்காரணும், அப்போதான் நீ இருக்கிற மாதிரி அப்படியே வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நாம கொஞ்சம் ரிவர்ஸில் எடுத்துக்கிட்டோம்னா, தேவனிடத்திலே ஆல்ரெடி நமக்கென்று ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கிறது. நாம் அவருடைய சந்நிதியில் அசையாமல் இருப்போம் என்றால் ஓவியன் ஓவியத்தை தீட்டுவானே தவிர தேவன் நம்முடைய திட்டத்திலே இருக்கிற அவருடைய சித்தத்தின் அடிப்படையில் நமக்குள் அவருடைய சாயலை உருவாக்குவார். நான் சொல்றது புரியுதா? நீ ஆசைப்படுகிற விதத்தில் அல்ல, தேவன் விரும்புகிறபடி நீ வாழ வேண்டும் என்றால் அவரிடத்தில் உன்னை அர்ப்பணிக்க வேண்டும், அவருடைய சந்நிதியிலே முழங்கால் படிட்டு ஜெபிக்க வேண்டும், இருக்க வேண்டும். நாம் மௌனமாக நம்மை அவருக்கு அர்ப்பணிக்க கற்றுக்கொள்ளுகிற போது அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நடத்துவார். நம்ம அநேக நேரங்களில் நம்முடைய வீடுகளிலே இருக்கிற ஏதாவது பொருட்கள் ரிப்பேர் ஆயிடுச்சுனாலோ, கெட்டு போயிட்டாலோ, உபயோகிக்கப்படாமல் இருந்து துருப்பிடிச்சு போயிட்டாலோ அதை உடனே தூக்கி எறியறதுக்கு முயற்சி செய்வோம்.
ஆனால் தேவன் தாம் தெரிந்து கொண்ட தம்முடைய இரத்தத்தால் கிரயம் பெற்றுக்கொண்ட நம்மை நாம் கெட்டுப்போனால் தூக்கி வீசுகிறவர் அல்ல, உடைந்து போனால் தூக்கி எறிகிறவரும் அல்ல. நம்மை சுத்திகரிக்கிறவர் அவர். சமீபத்தில் அநேக ஆலயங்களிலே வெண்கல சாமான்கள், வெண்கல ஃப்ளவர் வாசஸ் அல்லது ஸ்டேஜிலே வைக்கக்கூடியதாக இருக்கிற பாத்திரங்கள், அவைகள் எல்லாவற்றையுமே கூட நீண்ட நாள் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் வாங்கினவைகள் எல்லாம் துருப்பிடிச்சு போய் அல்லது கலர் போய் அது ஒரு மாதிரி இருந்தா, துரு இல்லை, அது ஒரு மாதிரி பிளாக் அடிச்சு போயிடும். அவைகள் எல்லாத்தையும் வெளியே எடுத்து அந்த ஷாம்புல எல்லாம் போட்டு கழுவுனா, பழைய காலங்கள் அப்படிதான் செய்வாங்க, ஆனாலும் அந்த கலர் வராது. அப்போ ஒரு சகோதரர் அதுக்கு நேர்த்தியா பாலிஷ் பண்றவங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய், அப்போ பாலிஷ் பண்ணி எடுத்துட்டு வந்தா முதல்ல வாங்கினப்ப இருந்ததை விட பளபள பளபளன்னு பொன் நிறத்துல மின்னுகிட்டு இருந்ததுங்க. உண்மைதாங்க. தேவனை விட்டு விலகி போன நாம் கரைபடிந்து விட்டோம், கெட்டு போய் விட்டோம். நாம் தேவனிடத்தில் மறுபடியும் நாம் அர்ப்பணிக்கும் போது நமக்குள் இருக்கிற சௌந்தரியத்தை அவர் வெளியே கொண்டு வந்து விடுவார். நம்மை கழுவுவதற்கு ஆசிடும் லிக்விட்ஸும் தேவையில்லைங்க. ஆனா தம்முடைய மேன்மையான இரத்தத்தினால் அவர் நம்மை சுத்திகரிக்கும் போது ஒரு புதுமையான சிருஷ்டியாக நாம் மாற்றப்படுகிறோம். எத்தனை காலம் இயேசுவின் பாதத்தருகே அமர்ந்து உங்களை நீங்கள் தேவனிடத்தில் அர்ப்பணித்த ஆண்டவரே என்னை சுத்திகரிங்க என்று கேட்டால், தேவன் தப்பு செய்த போது தேவ சந்நிதியிலே அமர்ந்து அவன் அங்கலாய்த்தான். என்ன கழுவுங்க, உம்முடைய ஈசோப்பினால் என்னை சுத்திகரிங்க, என்னுடைய கரைகள் மாறும்படியாக என்ன கழுவுங்க, என்ன சுத்திகரிங்க, மறுபடியும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை அருளிச்சேங்க, மறுபடியும் உம்முடைய மகிமை என் வாழ்க்கையிலே பிறர் அறிந்து கொள்ளும்படியாக நீர் என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே என்று நொறுங்குண்ட இருதயத்தோடு ஜெபித்தான் அல்லவா? எத்தனையோ வேளைகளிலே தேவன் தந்த ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போய், ஒரு காலத்தில் எவ்வளவோ பிரயோஜனமுள்ளவர்களாக இருந்த நாம் பிரயோஜனமற்றவர்களாக தூக்கி எறியப்பட்ட நிலையில் இனி இவ்வளவுதான் என் வாழ்க்கை என்ற நிலைமையில் இருக்கிறீர்களோ என்னவோ. தேவன் ஒரு விஷயம் உங்கள் மீது தம் நோக்கத்தை வைத்தார், உங்களை அவர் கைவிடவே மாட்டார். அவர் ஆரம்பித்த தம்முடைய கிரியை இயேசுவின் வருகை நாள் பரியந்தம் அதை நடப்பிப்பார் என்று நான் நம்புகிறேன். உன்னை உயர்த்தி, உன்னை கழுவி, உன்னை சுத்திகரித்து, இந்த உலக கரைகளிலிருந்து அவ்வப்பொழுது உன்னை சுத்திகரித்து, சுத்த இருதயம் உள்ளவர்களாய் தேவனுக்கு முன்பு ஆண்டவருடைய வருகையின் நாளிலே அவருக்கு முன்பாக நிற்பதற்காக தகுதியுள்ளவர்களாய் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அதற்குத்தான் வேத வாக்கியம் நமக்கு மிக மிக அவசியம். அதற்காகத்தான் ஜெபத்திலே நாம் பரிசுத்தமாக்கப்படுவது, சுத்திகரிக்கப்படுவது மிக மிக அவசியம். எனவேதான் தினந்தோறும் தேவ சந்நிதியிலே வந்து ஆண்டவரே, நீர் ஆசைப்படுகிற விதத்திலே நான் வாழும்படியாக என்னை சுத்திகரிங்க, இந்த உலகத்தின் கரைகளிலிருந்து என்னை மீண்டும் 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 சுத்திகரித்து கழுவுங்க என்று ஆண்டவரிடத்திலே கேட்பது மிக மிக அவசியம். கவனிங்க, ஒரு டொபாக்கோ கம்பெனியிலே வேலை செய்த ஒருவர், டொபாக்கோ ஃபேக்டரிஸ் எல்லாம் இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சாயங்காலம் வரைக்கும் அந்த ஃபேக்டரிக்குள்ள வேலை செஞ்சு வெளியே வர்றவங்க மேல என்ன வாசனை இருக்கும்? ஒருவேளை அவங்க புகைப்பிடிக்கிற பழக்கம் இல்லாட்டினாலும், சுருட்டு குடிக்கலனாலும், அவர்கள் அந்த ஃபேக்டரிக்குள்ள இருக்கிறதால அந்த அட்மாஸ்பியர்னால அவங்க மேல அந்த வாசனை எப்பொழுதும் இருக்கும். அதனால தான் அவங்க வீட்டுக்கு வந்த உடனே சுத்தமா நல்லா குளிச்சு வஸ்திரங்கள் எல்லாம் மாற்றிக்கும் போதுதான் அவங்க சாதாரண நிலைக்கு வருவாங்க. அதே போலதான் நாமும் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ஒரு காலத்தில் கழுவப்பட்டோம், ஆனால் இந்த உலகத்துக்குள்ளதான் இருக்கோம். பரிசுத்தமற்ற ஜனங்கள் மத்தியிலே இருக்கிறோம், உலக பிரகாரமாக நாம் சஞ்சரிக்கிறோம். அதனால் தான் மறுபடி நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அவ்வப்பொழுது உலக கரைகளிலிருந்து நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். தேவ வார்த்தையின் அடிப்படையில் தேவன் நம்மை சுத்திகரிக்க ஆயத்தமாயிருக்கிறார். தம்முடைய கரத்தினால் நமக்கு ஒரு சாயலை கொடுத்து தம்முடைய மகிமையை நமக்குள் காண்பிக்கும்படியாக, அவருடைய பிரகாசத்தை நம் மூலமாக உலகத்திற்கு பிரகாசிப்பிக்க பண்ணும்படியாக தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். அவர் உன்னை கைவிட மாட்டார், விலக மாட்டார். அவர் உனக்குள் ஆரம்பிக்கிற தம்முடைய கிரியைகளை முடித்து விட்டார் என்று சொல்லவும் முடியாது, இனி செய்யவும் மாட்டார் என்றும் சொல்ல முடியாது. அவர் தம்முடைய வருகை நாள் மட்டும் உன்னை ஃப்ரெஷ்ஷாக, புதிய சிருஷ்டியாக நிலைநிறுத்தி தம்முடைய ராஜ்யத்தின் வாரிசாக சேர்த்துக் கொள்வதற்கு விருப்பமாயிருக்கிறார். அதனால்தான் தினந்தோறும் நம்மை நாம் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்துக் கொண்டு வருகிறோம். ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, பயங்கரமான இந்த பாவ உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கையில், பரிசுத்தமற்ற நாவுகளுடைய ஜனங்களுக்கு மத்தியில் நாங்கள் இருக்கையில், இந்த உலகத்தின் பாவ கரைகளிலிருந்து நாங்கள் சுத்திகரிக்கும்படியாக எங்களுக்காக நீர் சிந்தின அந்த மேலான உம்முடைய இரத்தத்தை எங்கள் மீது ஊற்றி மறுபடி எங்களை சுத்திகரிக்கிற தேவனாய் நீர் இருப்பதினாலே, உம்முடைய வார்த்தைகளால் எங்களை கழுவி சுத்தமுள்ளவர்களாக்குவதற்கு
இருதயத்தின் சுத்தத்தை நேசித்து உம்முடைய விருப்பமுள்ளவர்களாய் நாங்கள் வாழ்வதற்கும் உம்முடைய திட்டங்களெல்லாம் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நிறைவேறும்படியாக நீர் எங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பித்த எல்லா நற்கிரியைகளும் நீர் விரும்புகிற வகையிலே நாங்கள் வாழ்ந்து உம்மை எதிர்கொள்கிற வரைக்கும் நம்பிக்கைக்குரியவர்களாய் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயமருள வேண்டும் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் பாரங்களை 8939801234 என்ற நம்பருக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் அனுப்பி வையுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். திரும்பவும் இன்றும் கூட உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருப்பீர்கள் என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு லைக் செய்வதையும் ஷேர் செய்வதையும் கூடவே உங்கள் பெயர் விவரங்களை பதிவிடவும் மறவாதிருங்கள். இன்னும் நம்முடைய ஊழியத்தை குறித்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு தெரியப்படுத்தவும் மறவாதீர்கள். அவர்களும் தேவ செய்தியை கேட்கும்போது நிச்சயமாக உங்களைப் போலவே அவர்களும் தேவனுடைய வார்த்தைகளால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதற்கு நீங்கள் உதவிகரமாக இருப்பீர்கள் என்பதையும் நீங்கள் மறந்துவிட வேண்டாம். எனவே தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து டிவி வாயிலாகவும் சோசியல் மீடியா வாயிலாகவும் நாம் கொடுக்கிற தேவ செய்தியை தவறாமல் நீங்கள் கேட்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். டிவி சேனலில் கல்வாரி தரிசனம் நிகழ்ச்சிகளையும் அதேபோல யூடியூபிலே நாம் வழங்குகின்ற அனுதின தியானம் மற்றும் சோசியல் மீடியாவில் தருகின்ற அநேக தேவ செய்திகளையும் நீங்கள் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுக்கு சித்தமானால் மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக. ஹல்லேலூயா. பெங்களூரு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருப்போருக்கு நற்செய்தி. ஆண்டவருக்கு சித்தமானால் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஒன் டே கெட் டுகெதர் மற்றும் ஒரு யூத் மீட்டிங்கை பெங்களூரிலே ஏற்பாடு செய்திருக்கிறோம். மதியம் 2 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் வாலிபர்களுக்கான பிரத்யேகமான யூத் செஷன் இருக்கிறது. வாலிபர்கள் எல்லோரும் தவறாமல் வாருங்கள். பெரியோர்களும் வரலாம். இது கட்டாயம் உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் ஆசீர்வாதகரமாக இருக்கும். உங்கள் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக ஆண்டவருக்கு சாட்சிகளாய் நிற்கும்படியாக தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பலனை பெற்றுக்கொள்கிறதற்கு உங்களுக்கு மிகவும் உபயோகமுள்ளதாயிருக்கும். வாலிப பிள்ளைகள் தவறாமல் வாங்க, ஆவிக்குரிய பலனை பெற்றுச் செல்லுங்கள். மாலை 6 முதல் இரவு 10 மணி வரைக்கும் 2வது செஷன் இருக்கும். இந்த 2 செஷன்ல நீங்க எல்லாரும் பங்கு கொண்டு தேவாசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றும் உங்களை நேரடியாக சந்தித்து உங்களுக்காய் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்றும் விரும்புகிறேன். 2வது செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தனிப்பட்ட ஜெபம் செய்வதற்கு நேரம் போதாதென்பதால் முதல் செஷன் முடிந்த உடனே தனிப்பட்ட விதத்திலே உங்களுக்காக ஜெபிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன். நீங்கள் சரியான நேரத்துக்கு வந்துவிட்டால் கட்டாயமாக உங்களுக்காக தனிப்பட்ட விதத்திலே ஜெபிப்பதற்கு நான் அங்கே இருப்பேன். முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள். ஹட்சன் கம்யூனிட்டி சென்டர், CSI காம்பவுண்ட், ஆப்போசிட் டு மித்ராலியா கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், நியர் கார்ப்பரேஷன் சர்க்கிள், பெங்களூரு. இன்னும் மேலதிக தகவல்கள் தேவைப்பட்டால் 9884707779 அல்லது 9884807779 என்ற இந்த எண்களிலே நீங்கள் கால் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் அனுப்பலாம். அல்லது 954041 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்கள். கட்டாயம் வருவீங்களா?